கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பொங்கல் பண்டிகையை கொண்டாடலாமா எல்லாரும் கேட்குறார்கள். நம்முடைய இது அறுவடை பண்டிகை என்று சொல்வார்கள். தேவன் நமக்கு ஆகாரத்தை ஒவ்வொரு நாளைக்கும் கொடுக்கிறார் இல்லையா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற வண்ணமாக இது அறுவடை பண்டிகை. முதல் அறுவடை தேவனுக்கு என்று ஆலயத்திலே வைப்பார்கள். இதை நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள் இல்லையா? அதை தான் இப்பொழுது அர்ப்பின் பண்டிகை என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களை, இங்கே இந்துசுங்க சூரியனை நமஸ்கரிக்கிறாங்க, வயலையும் மற்ற பொருட்களை வணங்கி கொண்டே இருக்கிறார்கள். தேவன் படைத்தவரை வணங்காமல் படைப்புகளை வணங்குகிறார்கள். நம்முடைய வேதத்திலே சூரியனை கர்த்தரை துதியுங்கள் என்று நம்மளுடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை படைத்தவரை துதியுங்கள் என்று சூரியனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் அப்படி இருக்கும்போது இங்கு எல்லாரும் சூரியனை பார்த்து வணங்கி கொண்டே இருக்கிறார்கள். அதை படைத்த தேவனை வணங்காமல் சூரியனை வணங்கி கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களை, அவர்களைப் போல நீங்களும் இருக்காதீர்கள். நாம் வேறுபட்டவர்கள். அதனால்தான் இவங்க பண்டிகையை நாம் கொண்டாடுவதில்லை. நமக்குன்னு ஒரு அர்ப்பின் பண்டிகை என்று இருக்கிறது. அந்த அர்ப்பின் பண்டிகையை நம்ம அந்த நேரத்தில் அறுவடை பண்ணதோ, முதல் காயோ முதல் பழமோ எதுவோ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், அர்ப்பின் பண்டிகைக்கு கொண்டு வந்து நம்ம கோயிலில் காணிக்க வைத்து அதை நம்ம கர்த்தருக்கு முதல் இதுவாய் நம்ம கொடுத்து தேவனை மகிமைப்படுத்துகிறோம். நாமளும் சந்தோஷப்படுகிறோம். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.